வணக்கம்ங்க. எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்துக்குன்னா நம்மளோட மஞ்சக்காட்டுக்கு தாங்க வந்துக்கிறோம். நம்ம மஞ்சக்காட்டுக்கும் கிளவரமாக பார்த்திங்கன்னா ஒரு 2 பனைமரம் இருக்குதுங்க. அந்த 2 பனைமரத்துலையும் பார்த்திங்கன்னா பனங்காய் பிடிச்சி பழுத்து பழுத்து கீழே விழுந்து காட்டுக்குள்ள விழுந்துட்டு இருக்குதுங்க. அந்த பனங்காயெல்லாம் உலகிறதுனால என்ன ஆகுதுங்கன்னா, நம்ம கீழே வந்து ஒரு காடு இருக்குதுங்க. அந்த காட்டில் கொஞ்சம் வாழைக்கன்று போட்டுக்கிறோங்க. அந்த காட்டுக்குள்ள உலகிறதுனால பார்த்திங்கன்னா அந்த பனங்காய்களை பொறுக்கிறக்க வர்ற பன்னிகள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வாழைக்கன்றுகளை கொஞ்சம் சேதப்படுத்துதுங்க. இன்றைக்கி என்ன பண்ணுறோங்கன்னா, நம்ம அந்த பனங்காய்களெல்லாம் பொறுக்கிட்டு வந்து நம்மளோட கிணத்துமேட்டில் முளைக்க போடலான்னு இருக்கிறேங்க. வாங்க ஒரு எட்டு போய் அதெல்லாம் எப்படி இருக்குது என்னங்கிறதே அதில் ஒரு எட்டு பாட்டு வரலாங்க. நம்மளோட மஞ்சள் பயிர் கிட்டத்தட்ட இது 3 மாதத்து பயிருங்க. ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா கெண்டக்கால் மரத்துக்கு நல்லா தளைஞ்சிருச்சுங்க. கொஞ்சம் ஊடு பயிராக நம்ம மஞ்சக்காட்டுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் ஊனி விட்ருந்துங்க. அதுவும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் நல்லாவே வந்திருக்குதுங்க. வெங்காயமெல்லாம் இன்னும் 2 நாளில் பிடுங்கலாங்க. பிடுங்கி எடுத்து நம்ம வீட்டில் கொண்டு போய் போட்டோம்னா ஏதாவது நம்ம வீட்டு செலவு தாட்டிக்குங்க. வெங்காயமெல்லாம் அதிகமாகவே வந்திருக்குதுங்க. ஈல்டெல்லாம் நல்லாவே வந்திருக்குதுங்க. ஒன்று 2 இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம மஞ்சக்காட்டுக்குள்ளேயே பில்லுகள்லாம் அதிகமாக முளைச்சிட்டுக்குதுங்க. அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நீ தண்ணி கொஞ்சம் விட்டு எல்லாம் பிடிங்கிடலான்ட்டு இருக்கிறேங்க. ஏன்னா பில்லு சின்ன பில்லாகிற போது பிடுங்க முடியாதுங்க மேடார்னு. கொஞ்சம் பில்லு பெருசாச்சுன்னா பிடிங்கிடலாங்க. விதை கட்டுறக்குள்ளே பிடுங்கணும்னா பிடுங்குன்னு தாங்க. அதுக்கப்புறம் விதை கட்டிட்டு தான் அந்த நம்ம பில்லு பிடுங்கி போட்டோம்னா அந்த விதையவே மறுபடியும் முளைச்சி வருங்க பில்லு. மஞ்சக்காட்டுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா பண்ணி உள்ளே வந்து உலாசுதுங்க. ஏன்னா உள்ளுக்குள்ளே அங்கங்கே கோரப்பில்லு 1 2 முளைச்சி நிற்கிதுங்க. அந்த கோரப்பில்லை திங்கிறக்கு வர வண்ணி பார்த்திங்கன்னா மஞ்சள் பயிரையும் அடிச்சு போட்டு போயிடுதுங்க. என்ன பண்ணுறதுங்க. வருஷம் இந்த பனைமரத்தில் நாங்கள் நொங்கு போடுவோங்க. இந்த வருஷம் பெருசாக ஏறி போட முடியலைங்க. ஏன்னா காட்டுக்குள்ளே கொஞ்சம் வேலைக்கிறதுனால பனைமரமெல்லாம் ஏறி நொங்கு போட்டுக்க முடியலைங்க. அது போடாத விட்டதுனால தான் பார்த்திங்கன்னா நம்மளோட பனங்காயெல்லாம் பார்த்திங்கன்னா முத்தி நம்மளோட காட்டுக்குள்ளே விழுந்துட்டுக்குதுங்க. உலகிறதுனால பார்த்திங்கன்னா இந்த பன்னி தொல்லை தான் அதிகங்க. மற்றபடிக்கெல்லாம் எதுவும் இல்லைங்க. அந்த பன்னி தொல்லை தான் ஓவருங்க. உள்ளுக்குள்ளே வந்தால் வாழைக்கன்று இதையெல்லாம் போட்டு மஞ்சள் பயிரெல்லாம் போட்டு அடிச்செறிஞ்சு விட்டு போயிடுதுங்க. இந்த பனங்காயில் எப்படி டேஸ்ட்டு கட்டு பிடிச்சது இல்லைங்க. இந்த பனங்காயை திங்கிறக்கு வந்து போட்டு நம்ம வாழைக்கட்டையும் அடிச்சு போட்டு போயிடுதுங்க. இன்றைக்கி அதுக்கு வேண்டியதான் வந்துக்கிறீங்க. பூரா பொறுக்கி எடுத்துகிட்டு போய் நம்ம கிணத்துமேட்டில் போட்டோம்னா அதை ஒரு 3 மாதத்தில் முளைச்சிருங்க. அப்போ நாம கிழங்கு பிடிங்கி தின்னுக்கலாங்க. பனங்காயெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பனங்காய் தாங்க. நம்ம காலையில் நேரத்தில் உலகிற போதே வந்து எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் சுட்டு தின்னோம்னா வேறு லெவலில் இருக்குங்க. ஆனால் இது இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப நாளாக ஆகி போனதுனால இதையே நம்ம எதுவும் பண்ண முடியாதுங்க. இன்னைக்கு கடைசியாக கிழங்காத்தான் நம்ம சாப்பிட முடியுங்க. அதுக்கு வேண்டியா பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி எல்லா பனங்காயிலையும் பொறுக்கிட்டு இருக்கிறேங்க. பனங்கிழங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சீசன் தாங்க. அந்த சீசனுக்கு மேலே நம்மளுக்கு பனங்கிழங்கெல்லாம் பெருசாக கிடைக்காதுங்க. இதே நம்ம முளைக்கி போடுறத நம்ம ரொம்ப நாள் விட்டு தோண்டாம விட்டோம்னா கிழங்கு முத்துச்சுன்னா நம்மளால் சாப்பிட முடியாதுங்க. கசப்பிளம்பிடுங்க. வாயிலே வைக்க முடியாது, அந்தளவுக்கு ஆயிருங்க. ஏன்னா நம்ம இதை பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதங்கிற போது நம்மளுக்கு முளைப்பு வந்து ஓரளவுக்கு நல்லா கிழங்கு வந்துட்டு நினைக்கிறேங்க. அப்போ வந்து நம்ம சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நாம் ஏன் கிணத்துமேட்டில் பனங்கிழங்க முளைக்க போடுறோங்கன்னா, நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கிணத்து மண் கொஞ்சம் இலக்கமாக இருக்குங்க. மற்ற மண்ணில் போடுறத விட கிணத்து மண்ணில் போடுறது வந்து கொஞ்சம் நல்லதுங்க. மற்ற மண்ணுகள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இறக்கம் அதிகமாக இருக்குங்க. அதாவது முளைச்சி வந்தாலுமே நம்ம தோண்ட முடியாதுங்க. பனங்கிழங்கு ஆழமாக போயிடுச்சுன்னா கிணத்துமேட்டில் போடுறத வந்து கொஞ்சம் நம்ம ஈஸியாக தோண்டிக்கலாங்க. மற்றது வடிக்கி அப்புறம் இந்த பன்னி தொல்லை மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து கிணத்துமேட்டில் கிளச்சாலும் பிரச்சனை இல்லைங்க. வெள்ளாமை காட்டுக்குள்ளே கிளச்சுன்னா சரியான சிரமமாகி போகுங்க. வாழைக்கண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா அடிச்சு போட்டு போயிருங்க. அதுக்கு வேண்டியதான் பார்த்திங்கன்னா நம்ம கிணத்துமேட்டில் ஓட்டுக்கிறோங்க. பனங்கிழங்கு உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. நம்மளுக்கு வருஷத்தில் ஒரு டைம் கிடைக்கிற கிழங்கை வீண் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு வேண்டியவே பார்த்திங்கன்னா இந்த பனங்காயெல்லாம் நம்ம முளைக்கி போடுறோங்க. நாங்கள் அப்போல்லாம் பார்த்திங்கன்னா பனைமரத்தில் ஏறி பனங்காயை போட்டு நொங்கு சாப்பிட்றதோடு சரிங்க. இந்த மாதிரி முளைக்கி போட்டெல்லாம் சாப்பிட்டது இல்லைங்க. பனைமரத்தில் நொங்கு போடுற போது பார்த்திங்கன்னா ஒரு சில காயெல்லாம் பார்த்திங்கன்னா பிஞ்சாக இருக்குங்க. அதையெல்லாம் விட்டுட்டு வர்ற போது அது என்னாங்கன்னா பழுத்து மறுபடியும் கீழே விழுகுங்க. அதுலேருந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் கிழங்கு முளைக்குங்க. அதையும் வேணால் எட்டு வந்து நாங்கள் பிடிங்கிட்டு வந்து வேவிச்சு சாப்பிட்ருக்குறோங்க. அது நல்லா தான் இருக்குங்க. ஆனால் அது கொஞ்சம் தோன்றதுக்கு சிரமங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மடார்னு தோண்டி போடலாம். அது வந்து தோண முடியாதுங்க. எப்படி இருக்குங்கன்னா கொஞ்சம் விகத்தம் ஓவராக இருக்குங்க. அந்த மண்ணிலேயே முளைக்கிறதுனால வந்து ரொம்ப ஆழமாக தோண்டணுங்க. நம்ம தோட்டத்துக்குள்ளே வெறும் 2 வனமரம் தான் இருக்குதுங்க. அதுவும் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா காலத்தில் வச்சதுங்களாமா. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 30-35 வருஷம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 2 வனமரத்துலேங்க நம்மளுக்கு பங்குனி மாதம் காய் பிடிக்கிறக்கு ஆரம்பிக்குங்க. அதாவது பங்குனி மாதம் பிடிக்கிற காய் வந்து நம்மளுக்கு அதிகமாக காய் பிடிக்காதுங்க. அதாவது 2 காய் 3 காயோடு நின்றுக்குங்க. அதுக்கப்புறம் சித்திரை மாதம் காய் பிடிக்குங்க. அதுதான் அதிகமாக காய் பிடிக்குங்க. அது வந்து டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. காய் வந்து அதிகமாக இருக்குங்க. பெரிய காய் வருங்க. பங்குனி மாதம் பிடிக்கிற காய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சின்னதாக தான் இருக்குங்க. ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா காப்பு வந்து ரொம்பவுமே கம்மியாக தான் பிடிச்சிக்குதுங்க. ரொம்ப பெருசெல்லாம் பிடிக்கலிங்க. நான் இப்போ சாக்கில் கொண்டு வந்த அளவுக்கு தான் காயை உடிச்சிக்குதுங்க. முன்னையெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா காய் உடிச்சிட்டு தான் இருந்துச்சுங்க. ஏன்னு தெரியலிங்க, இந்த வருஷம் மழை இல்லாதனால என்னென்னு தெரியலிங்க, காய் அவ்வளோக்கு ஒன்றும் பெருசாக பிடிக்கலிங்க. இதுக்கு மேலே நான் பெருசாக எதுவும் பேச விரும்பலிங்க. வாங்க இதுக்கப்புறம் என்னென்ன பண்ணுங்கிறத அப்படியே ஒரு எட்டு பாட்டு போயிடலாங்க.
குழியெல்லாம் தோண்டி எடுத்தாச்சு. இந்த பனங்கொட்டையை எடுத்து நம்ம இந்த மண்ணுக்குள்ள வெட்டி மூணுனா வேலையும் முடிஞ்சுங்க. நம்ம பனங்கொட்டையெல்லாம் பார்த்திங்கன்னா மண்ணை தோண்டி உள்ளுக்குள்ளே வச்சுட்டுங்க. இன்னி பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம மம்டி எடுத்து இதை வந்து மூடி விட்டு அப்புறம் தண்ணி விட்டுடலாங்க. அவ்வளோதாங்க. பனங்கொட்டையெல்லாம் பார்த்திங்கன்னா நான் வெட்டு வந்து இங்கே முளைக்கி போட்டு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு பாத்தி ஏட்டி விட்டுங்க. பார்த்திங்கன்னா ஃபில்ட்ரு இருக்குதுங்க, அதாவது நம்ம சொட்டு நீருக்கு போகிற ஃபில்ட்ரு. அந்த ஃபில்ட்ருலேயே பார்த்திங்கன்னா ஒரு ஓசு நம்மளுக்கு வெஞ்சரி ஓசு ஒன்று இருக்குதுங்க. அதில் போட்டு நம்ம தண்ணி விட்டோம்னா அப்புறம் ஒரு 3 மாதம் 2 மாதங்களாம் நம்மளுக்கு ஓரளவுக்கு மேலே முளைப்பு வந்துடுங்க. போய் தண்ணி எடுத்துகிட்டு போட்டு வந்துடலாங்க. கேட் வால் மேலே கீழே தெரியலையா, சொட்டு நீர் தாங்க போகுது. Oke deh, udah. Balik dulu. Tangan mau kasih enggak? Orang-orang itu. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேன். அடுத்து ஒரு 3 மாதத்தில் இந்த பனங்கிழங்கு எப்படி தளைஞ்சு வந்துக்குதுங்கிறத ஒரு வீடியோ போடுறேங்க. சரிங்க, இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேங்க. அடுத்து ஒரு நல்ல பதிவில் மீண்டும் சந்திக்கலாங்க. நன்றி, வணக்கம்.